ராகுல் காந்தி நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் என்ன கருத்துருவை டி.கே. சிவகுமாருக்கு சொல்லி மாண்புமிகு சிவகுமார் கேட்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேகானுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் எதை அறிவுறுத்தி சொல்லவில்லை என்பதை இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம், பிரதம மந்திரியை சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம், இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு ஒன்று சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை, அல்லது இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இதுவரை இந்த காலகட்டத்து வரைக்கும் சொல்லவில்லை. நீங்கள் மேகதாது அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் டெல்லிக்கு போவோன்னு ஒன்று சொல்லுங்கள், போக மாட்டேன்னு ஒன்று சொல்லுங்கள். இல்லை மேகதாது அணை கட்டுவது குறித்து இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லுகிறார், இந்த லேகியம் வைக்கிறவங்க ரோட்டில் நின்னாங்கன்னா இப்படி கையை காட்டி ஒரு 3 வழி இருக்குதுங்க, இது காலையில் ஒரு வேலை சாப்பிட்ணும், மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்ணும், இரவு ஒரு வேலை சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு 3 சொல்யூஷன் இருக்குங்க. இது கோர்ட்டில் போய் போடணுங்க, இது சுமூக தீர்வு காணணுங்க, இது இப்படி பண்ணணுங்க, இப்படின்னு ஒரு ஃபிலிம் காட்டிட்டு தான் போகிறாங்களே தவிர இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது இதுவரை நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எச்சரித்தார், தீர்க்க தரிசித்தனமாக அனுபவத்தை கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகா செல்வது என்று தவறான முடிவு, உங்களுக்கு அப்படி யாராவது ஆலோசனை சொல்லியிருந்தால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது சொன்னது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதை மூக்கு மேல கோபம் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் இன்றைக்கு விஜய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம், ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தான் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஈகோ? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களுடைய சினிமாவில் வச்சுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றீங்களோ நாட்டு மக்களுடைய அக்கறை தான், நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஈகோ முக்கியம் அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சிகள்லையும் சரி அல்லது திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்களைப் போல தான் உங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டு போகிறாங்களே தவிர இந்த மேகதாது பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ட்ரிபியூனலை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் either the chief minister of the Tamil Nadu or the water resources minister புசி ஆனந்த் இல்ல டெய்லி உளறிக்கிற நிர்மல்குமார், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் பதில் சொல்லணும். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமென்றால் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தை நாடுவதற்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்கள்? 19/6/2022 தீர்மானம் போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை? ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் நதிநீர் பிரச்சனை ஏற்படுமேயானால், அணை கட்டுவதில் பிரச்சனை ஏற்படுமேயானால் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 படி ஒரு ட்ரிபியூனலை அமைக்கலாம் என்பதை கேட்கலாம் என்கின்ற உரிமை அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஏன் திமுக ட்ரிபியூனலை கேட்குது?